ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏத்தர் இருக்குல்லங்க, அந்த ஏத்தரை வந்துட்டு நம்ம சர்வீஸ் விட போகிறோம். எங்கே சர்வீஸ் விட போகிறோன்னா, நம்ம கிண்டியில் தாங்க போயிட்டு சர்வீஸ் விட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் வந்திருக்க சர்வீஸுங்க, அதாவது தேர்ட் சர்வீஸுங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 5000, செகண்ட் சர்வீஸ் வந்து 10000. இது பார்த்தீங்கன்னா தேர்ட் சர்வீஸு 5000 கிலோமீட்டர்கிட்ட வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா தேர்ட் சர்வீஸ்க்கு போகிறோம். எவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு தெரியல அமௌண்ட்டு. நம்ம போய் இப்போ விட்டக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க. ஒரு மத்தியானத்துக்கு மேலே இல்லைன்னா ஈவினிங் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க எவ்வளோ அமௌண்ட்டு என்ன இதுன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். அது பண்ணலாமா வேணாமான்னு கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம வந்துட்டு ரேப்பிடோ வந்துட்டு மார்னிங் வந்து ஓட்டினா எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் போடலான்னு இருக்கிறேங்க. அது வந்து போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு ரேப்பிடோ ஓட்டுறத பற்றி இது பண்ணலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது வடபழனி தாண்டி போயிட்டுருக்கேங்க. இப்போ ஏத்தர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக போயிட்டு நம்ம வண்டியை கொடுத்தோன்னா வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஹாஃப் டேயில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வண்டி வந்து சேல்ஸ் ஆனனாலையோ என்னன்னு தெரில, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸ் சென்டர் இருந்தாலும் ஓகே, கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க வந்து புக் பண்ணணும். ஒரு 4 நாள் இல்லை 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புக் பண்ணி தான் இது பண்ணணும், ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சர்வீஸே வந்து புக் பண்ணி தருவாங்க. அப்போ அவங்க சொல்கிற டைம் தான் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க டைம் சொல்லுவாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு போக முடியுங்க, ஓகேவா? RX வந்து போகுதுங்க, எனக்கு பிடிச்ச பைக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. RXக்கு ஈக்குவலாக அதே ஸ்பீடு வந்துட்டு ஏத்தர் வருமானு தெரியல. நான் RX ஓட்டுறதே ஒரு தனி கற்றுங்க. ஏங்க RXலாம் யார் யாருக்கு பிடிக்குமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்குதுங்க RX. பார்த்தீங்களா அண்ணன் எவ்வளோ கெத்த போயிட்டுருக்காருங்க. இந்த RX பைக்கு கூட போட்டி போட்டு வந்தேங்க, சுத்தமாக ஓட்டவே முடியலைங்க. அதனாட்ட ஓட்ட கேட்கலாமான்னு பார்த்தேன், ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சுங்க கேட்குறக்கு. எனக்கு கேட்டுட்டு கடைசியில் வந்துட்டு இல்லைப்பா யாருன்னே தெரியாது, நான் எப்படி பைக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்டாருன்னா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடும். அதனால தாங்க கேட்கல. இந்த பைக் ஓட்டினாலே செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்காமையா போகுது பைக்கு, பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்துட்டோம். நம்ம சர்வீஸ் விட்றக்கு புக் பண்ணிட்டேன். அதான் கால் பண்ணி தான் நான் டேரெக்டாக அந்த இதுக்கு ஸ்லாட் புக் பண்ணேன், அதாவது சர்வீஸ் விட்றக்கு. நான் வண்டி சர்வீஸ் விட்றா தான் எவ்வளோ வரும்னு தெரிலங்க. அமௌண்ட் வேறு சுத்தமாக கையில் இல்லை. சர்வீஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் ரெடி பண்ணணுங்க. அப்புறம் சென்னை நைட் லைஃப் பற்றி வீடியோ போடலாமா வேணாமா அதுவும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்விக்கியை பற்றியே ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி பற்றி வீடியோ போட்டோன்னா போர் அடிச்சு போயிடும். யாரும் அந்தளவுக்கு பார்க்கல, நானும் நல்லா கவனித்தேன். அதனால் இப்போ இது ரேப்பிடோ பற்றி வந்து வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். பார்ட் டைமில் வந்து ரேப்பிடோ ஓட்டினா எவ்வளோ வரும்ன்ட்டு. அப்புறம் வேறு எதை பற்றி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். யாருமே வந்துட்டு என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டென்ட் எதுவும், அதாவது என்ன பண்ணலாம் எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு எதுவுமே சஜஷனும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு 50 பேர் 500 பேர் தான் வீடியோ பார்க்குறீங்க. அன்றைக்கி ஸ்விக்கி பிளாட் பே போட்டிருந்தேன், அது மட்டும் தான் ஒரு 1500 பேர் பார்த்துருந்தீங்க, அவ்வளோதான். ஆனால் மற்றபடி வந்துட்டு யாருமே வந்து வீடியோ பார்க்கல. ஸோ வந்து எதை பற்றி கண்டென்ட் போடலான்னு சொல்லுங்கள். நான் யோசிச்சு வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கேங்க. அதாவது பார்ட் டைமில் வந்து ரேப்பிடோ ஓட்டினா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் ஓட்டினா எவ்வளோ வரும். இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் போவீங்க, ஒரு சில பேர் வேலைக்கு கூட போயிட்டுருப்பீங்க. அப்போ வந்துட்டு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எது ஓட்ட முடியும்னா அடித்து சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக ரேப்பிடோ மட்டும் தாங்க ஓட்ட முடியும். இன்னொன்று உங்கள் அவசர தேவைக்கு சுத்தமாக காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அர்ஜென்ட்டுக்கு வந்து நீங்கள் யார் கேட்டாலும் இந்த நிமிஷத்தில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா யாரும் காசு தரமாட்டாங்க. உங்கள்கிட்ட பைக் இருந்தால் போதுங்க, இந்த பைக் வச்சு நம்ம ரேப்பிடோ பைக் டாக்ஸி வந்து ஓட்டி நம்ம சம்பாதிச்சிக்கலாம். அதாவது சென்னையில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதை பற்றி வந்து வீடியோ போடலாம். இன்னொன்று சென்னையில் வந்துட்டு நைட்டில் வந்து எங்கெங்கே ஃபுட்டு கிடைக்கும்,
அப்புறம் சென்னை நைட் லைஃப் இப்போ வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சர்வீஸ் ஒரு இடத்துக்கிட்ட வந்துட்டோங்க. இந்த ஏதர் சர்வீஸ் சென்டர் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை வந்துட்டு நம்ம கிண்டி, அதாவது ஒலிம்பியாவிலேருந்து இப்போ ரைட் சைட்லேருந்து ஒலிம்பியா இருக்குன்னா அந்த ரைட் சைட்லேருந்து இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு ரவுண்டானா தெரியுங்க. ரவுண்டானா அதுக்கப்புறம் இந்த பில்டிங் ஆர்ஆர் டவர்ஸ் 3, இந்த ஆர்ஆர் டவர்ஸ் 3 இருக்கும். அப்புறம் இந்த ரவுண்டானா இருக்குங்க. இந்த ரவுண்டானாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிம்பியாவிலேருந்து வந்தோன்னா இந்த ரைட் சைடில் வந்து இப்படி வரணுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் இங்கிட்டு வரணும். இந்த சைடு பஸ் ஸ்டாண்ட் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தோன்னா இங்கிட்டு வந்தோன்னா ஹோட்டல் மலையப்பா இருக்குல்ல, அந்த மலையப்பாலாம் தாண்டி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்துட்டு அஜ்வா கேஃப்னு இருக்குங்க. இந்த அஜ்வா கேஃபில் தாங்க வண்டி வந்துட்டு சர்வீஸ் சென்டர் இருக்குது. இங்கே நான் வந்துட்டோம் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு. இந்த அஜ்வா கேஃப் பக்கத்தில் தான் இங்கே தான் ஏத்தர். நான் வண்டி சர்வீஸ் சொல்லணும், ஏற்கனவே புக் பண்ணியாச்சு, 2ஆம் தேதி வர சொன்னாங்க. ப்ரோ அந்த கீ செட் வந்து லாக் ஆக மாட்டேங்குது, அது எப்படி ஃப்ரீயாக மாற்றுறீங்களா? எப்படி அது அமௌண்ட் எது இருக்குமா ப்ரோ? போட்டு பாருங்கள். நான் போன டைம் சர்வீஸ் விட்டேன்ல, 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் விட்டதுலேருந்து லாக் ஆகலை, ஒழுங்காக ப்ராப்பராக இல்லை. அந்த இதே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போய் இருந்துச்சு நார்மலாக. ஓகே ப்ரோ, அதுக்கு எது காஸ்ட் ஆகுமா எப்படி ப்ரோ? செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். சரி ஓகே ப்ரோ, செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். வண்டியில் என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லி கேட்டு எழுதிட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டாங்க மத்தியானம். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதர் சர்வீஸ் சென்டர்லேருந்து வாங்கிட்டாங்க. வண்டி சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குது சூப்பராக. என்னென்ன என்னோடய லாக் செட்டு பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்க. லாக் வந்துட்டு இப்போ WD-40 அந்த இது ஸ்ப்ரே அடிச்சுக்கிறாங்க. ஸ்ப்ரே அடித்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்கு தான் வந்துட்டு அடிக்கடி இஷ்யூ ஆகுது. உங்களுக்கு யாருக்கு இஷ்யூ ஆச்சுன்னா சொல்லுங்கள். நான் மற்றபடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வண்டி ஆனால் பக்கா சர்வீஸ் பண்ணி தந்துருக்காங்க சூப்பராக, பிரச்சனை கிடையாது, எல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னும் 7 மாதம் தான் ஆச்சு வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் தான் ஓரம் ஆச்சுங்க, மற்றபடி எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ விட்ட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்ரு பீரியாட்ரிக் சர்வீஸு. இந்த சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 860 ருபீஸ், அதாவது 860 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. எதுக்குன்னா ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி, அதாவது பேட்ரி செக்கப்பு அப்புறம் டோட்டலாக ஆல் ஓவர் எல்லாமே டோட்டலாக செக்கப் பண்ணுற மாதிரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 860 வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப அண்ணா நகர் தான் கிளம்பிட்டோம். இது கீ செட் வந்து போயிடுச்சுன்னு சொன்னால, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இப்போ தான் வாங்கி 7 மாதம் ஆனதுனால வாரண்டியில் வந்து கவர் ஆயிருமா. அதனால் ஒரு 10 டேஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 10 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ரீயாக நம்மளுக்கு மாற்றி தந்துடுவாங்க. ஏத்தர் வந்து எதுக்காக வாங்கினேன்னா பார்த்தீங்கன்னா வாரண்டி பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபெக்டாக வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க. பேட்டரியாக இருக்கட்டும், இப்போ எந்த இது வாரண்டியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மற்ற எலக்ட்ரிக்கல் வண்டியாக இருந்தால் காசு கேட்பாங்க. பெட்ரோல் வண்டியாக இருந்தால் கூட சரிங்க. எனக்கு 1 வருஷம் ஆச்சு. பழைய ரேசட்டர் நம்மளோட ப்ளூபெரி இருக்குல்ல, அந்த ஸ்கூட்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் ஆச்சு. போர்டு வந்து போயிடுச்சு. எமகா ஸ்கூட்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போர்டு மாற்றினதுக்கு வந்துட்டு டிஸ்பிளே இருக்குல்ல, அந்த டிஸ்பிளே நார்மல் போர்டு வந்து உள்ளே போயிடுச்சு. அது மாற்றுறதுக்கு வந்துட்டு 3800 கேட்டாங்க. நான் இது வரைக்கும் மாற்றவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏத்தரை பொறுத்த வரைக்கும் வேரண்டியில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. மற்ற ஓலா அந்த எலக்ட்ரிக்கல் மற்ற இதை பொறுத்த வரைக்கும் அதை விட இது வந்து எவ்வளோ பெட்ரு. சர்வீஸ்லும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் ப்ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்னையில் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கமோ, செகண்ட் வந்துட்டு கிண்டி தாங்க. நான் சர்வீஸ்க்கு ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா கிண்டி தான் விட்றேன். ஆனால் வண்டி வாங்கினது பார்த்தீங்கன்னா நம்ம நுங்கம்பாக்கத்தில் தான் வாங்கினோம். ஆனால் அங்கே வந்து சர்வீஸ் விட மாட்டேன். எதுக்காகனா ஒரு 2 டேஸ் அட்லீஸ்ட் வந்து 1 டே ஆயிடும் ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்தாங்க. இங்கே 10 மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ மணி எத்தனை ஆகுது, 1:31 ஆகுது. 1:30க்கே வந்துட்டு எனக்கு கால் பண்ணது 12 மணிக்கு கால் பண்ணிட்டாங்க. அப்புறம் சர்வீஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு. அவங்களுக்கு வந்து எப்படின்னா
அங்கே வண்டி வந்து சர்வீஸ்க்கு நிறைய இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் வந்து 2 days ஆக்கிடுவாங்க, ஓகேவா. மற்றபடி பெல்ட்டு வேரண்டியாக இருந்துச்சுன்னா இங்கே கிண்டியில் வந்துட்டு நான் பண்ணலை இது வரைக்கும், ஓகேவா. நான் வந்து ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிண்டியில் வந்து சூப்பராக பக்காவாக பண்ணித்தராங்க. நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஏத்தரில் வந்துட்டு எங்கெங்கே நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. அப்புறம் உங்கள் வண்டியில் என்னென்ன இஷ்யூஸ் வருது சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்துட்டு பெல்ட்டு கட் ஆயிடுச்சு. அதுக்கு பெல்ட்டு கட் ஆனது பார்த்தீங்கன்னா வாங்கின 2ஆவது மாதத்துலேயே கட் ஆயிடுச்சு. பின்னாடி இருக்க பெல்ட்டு கட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அங்கே நுங்கம்பாக்கம் தான் நான் கொண்டு போனேன், கிண்டி கொண்டு வரல. ஏன்னா நம்ம வண்டி வாங்கினது பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் தான் வாங்கினோம். அதனால் வந்துட்டு நேராக நுங்கம்பாக்கத்துக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் மாற்றி தந்துட்டாங்க. திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் இருக்கும். 1.5 மாதத்தில் திரும்பியும் போயிடுச்சு. அதாவது மழை டயத்துக்கு பார்த்தீங்கன்னா பெல்ட்டு வந்து சீக்கிரமாக கட் ஆகுதுங்க. அப்புறம் இன்னொரு இதில் இருக்க இது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம பிரேக் பேடு இருக்குல்ல, மழை டைமில் வந்து சீக்கிரமாக தேஞ்சு போகுதுங்க. அதுதான் இது இருக்க பெரிய இது டிஸ்அட்வான்டேஜ், வேறு எதுவும் இல்லை இந்த வண்டியில். அது பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு மட்டும் நான் எத்தனை 1 மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் 2 தடவை மாற்றிட்டேன், பேக்லேயும் வந்து 2 டைம் மாற்றிட்டேங்க. பிரேக் பேடு மட்டும் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, ஓகேவா. இப்போ பிரேக் பேடு பார்த்தீங்கன்னா நம்ம அதே குவாலிட்டியில் நல்லா இந்த பிராண்டட்லேயே போட்ட பைபர்லேயே போட்டோன்னா வந்து கொஞ்சம் நல்லா தாங்குது, லைஃப் வருது. ஆனால் மழை காலத்துக்கு நீங்கள் எந்த பிரேக் பேடு போட்டாலும் சரிங்க, ஏத்தரை வந்துட்டு சுத்தமாக செட் ஆகாது. எனக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் தான் ஆச்சு. 5 நாளில் டோட்டலாக பிரேக் பேடு வந்து நல்லா தேஞ்சு போச்சுங்க. 5 நாளில். ஏன்னா மழை டைமில் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த மழை சகதி எல்லாமே மணலாம் சேர்ந்து அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு இதாகலை, வேறு எந்த இஷ்யூவும் கிடையாதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏத்தர் 450X, ஓகேவா. இந்த ஏத்தர் 450Xயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5.5 மணி நேரம் சார்ஜ் போட்டோன்னு வச்சுக்கோங்க, 105 போடுங்க. அந்த விஷயத்தில் வந்து நல்லா பக்காவான வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி போகிறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம வீட்டிலேருந்து எங்கேயும் பக்கத்தில் போகணும், ஒரு டெய்லி வந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த வண்டி சூஸ் பண்ணலாம். பெட்ரோலுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது எலக்ட்ரிக்கல் வண்டினால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளத்துலேயும் சரி நல்லாயிருக்கும் நம்மளுக்கு உட்காந்துட்டு போகிறக்கு. நம்மளுக்கு பெயினும் இருக்காது, உடம்புல ஃபுல்லாக டோட்டலாக எந்த பெயினும் இருக்காது. நான் எதுக்காக இந்த வண்டியை ரிவ்யூ போகிறேன்னா யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லி தான் ரிவ்யூ போடுறோம், ஓகேவா. வேறு என்ன இதில் இது இருக்குன்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு நம்ம ஜென்ரல் சர்வீஸாக இருக்கட்டும் எந்த இதாக இருக்கட்டும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தாங்க இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் அந்த பெட்ரோல் வண்டியை விட இது கம்மியாக தாங்க வருது. ஏன்னா நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றணும், அது இதுன்னு லொட்டு லொசுக்கும் நிறைய இருக்கும், ஓகேவா. ஆனால் 2500 3000 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம அந்த சர்வீஸ் விடணும், ஆயிலெலாம் மாற்றணும், அதுக்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2000 ஆயிரும். ஆனால் இது 5K அதாவது 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்க தான் நம்ம இந்த வண்டி வந்து சர்வீஸ் விட்றோம், ஓகேவா. 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்க விட்றப்போ பார்த்திங்கன்னா நான் மாற்றின பிரேக் பேட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நவம்பரோ டிசம்பரோ மாற்றிருந்தாங்க. இப்போ மார்ச் ஆகுதுங்க. பிரேக் பேட் வந்து இது வரைக்கும் இன்னும் மாற்றலை திரும்ப. அப்போ வந்துட்டு நல்ல ஒர்த்தபுளாக தானே இருக்குது. எனக்கு இப்போ சர்வீஸ் பண்ணது வெறும் 860 ரூபா. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒர்த்தான விஷயம். 5000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 5000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்னும் பிரேக் பேடு மாற்றலை. அப்போது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான், ஓகேவா. ஃபுட் டெலிவரி ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க, இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்குன்னா சார்ஜ் எல்லாம் போட்டுக்கலான்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த வண்டியை சூஸ் பண்ணலாங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் டெலிவரி பர்சன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 105 கிலோமீட்டர் தான் போகும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு ஷிஃப்ட்டு ஓட்டிட்டு திரும்ப சார்ஜ் போட்டுட்டு திரும்ப இன்னொரு ஷிஃப்ட்டு வந்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். வேறு எந்த இஷ்யூ இல்லை. வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா பக்காவாக இருக்குங்க, ஓகேவா. செம வண்டிங்க. இப்போ நம்ம வந்துட்டு திரும்ப அண்ணா நகர் தான் போயிட்டுருக்கோம், ஓகேவா.